Good morning, Alex. Good morning, Shantini. So, நேத்து மாதிரி இன்னைக்கு நம்ம டாக்டர் அப்துல் கலாம் பேசின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கோல்டன் வேர்ட்ஸ் பத்திலாம் பார்க்க போறோம். அப்படி ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம ப்ராப்ளம் பார்த்து எப்பவுமே பயப்படக்கூடாது. அது பேஷனோடையும் ஒரு இன்டெகிரிட்டியோட சமாளிக்கணும். அதாவது ஹானஸ்டி அண்ட் ரொம்ப பேஷனேட்டா அந்த ப்ராப்ளமை எப்படியாவது சமாளிச்சு வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் இது நானும் கேட்டிருக்கேன். ஒரு லீடருக்கான குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சொன்னாரு. ஆமா, சூப்பரா சொல்லியிருக்காருல இந்த மேட்டர் பத்தி. ஆமா சத்தியமா. பட் அதுக்கு முன்னாடி வியூஸ்க்கு குட் மார்னிங் சொல்லலாமா? சொல்லலாமே. ஓகே. நேயர்கள் அனைவருக்கும் புது காலை வணக்கம். சாந்தினி, அப்துல் கலாம் சார் கிட்ட உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். அதுக்கு இவர் என்ன சொன்னாரா, எப்பவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா நம்பிக்கை இருந்தும் வேஸ்டா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். எவ்வளவு கரெக்டா சொல்லியிருக்காருல்ல. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க்குங்கிறது கண்டிப்பா தேவையில்லையா எல்லாருக்குமே லைஃப்ல. சரி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 5/8/2015 புதன்கிழமை, மன்மத வருடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:01. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி சஷ்டி. ரேவதி நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அலெக்ஸ், எப்பவுமே நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா தான் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா நீங்க அலெக்ஸ்னு சொன்னதா உங்க பேர் எனக்கு தெரியும். சத்தியமா உங்களை பைத்தியம் நினைப்பேன். சரி, அப்படி மொக்கையா நம்ம சொல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே நிறைய கேள்விகள் கேட்கணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. எனிவே கண்டிப்பா கேள்வி கேட்டாதான் அதுக்கான பதில் கிடைக்கும்ன்ற கான்செப்டே சூப்பரான கான்செப்ட் தான். இதை தொடர்ந்து இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடலுக்கான விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க என்கின்ற தலைப்பிலான அருமையான அபிராமி அந்தாதி பாடல் 23வது பாடல். கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாத அன்பர் கூட்டம் தண்ணி வெள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகிற்கும் உள்ளே அனைத்து நிற்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழியன் கண்மணியே என்ற அருமையான பாடல் நல்ல அடியார்களோடு சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக பராசக்தியினுடைய பேரருளை பெற்று அவளை நம்முடைய இதயத்துக்குள்ளே நிறுத்தி வைப்பதன் மூலமாக நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கலாம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் என்று சொல்லுவாரே, அப்படிதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி பராசக்தியை நம்முடைய இதயத்துள்ளே ஸ்தாபித்து வைப்பது, இதயத்துக்குள்ளே இருத்தி வைப்பது. அதற்கு அடியார்கள் மிகப்பெரிய நமக்கு நன்மை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கூட்டத்திற்குள்ளே நாம் செல்வதன் மூலமாக பராசக்தி நமக்கு எந்நாளும் அருள் பாலிப்பவளாக இருக்கிறாள். நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள்? இத்தகைய அன்பரோடு சேர்ந்து இருக்கிறேன், அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சொல்கிறார்களே, அதுபோலத்தான் வியன் மூவுலகிற்கும் உள்ளே அனைத்தினிற்கும் புறம்பே என்று சொல்லுகிறார். தேவி இந்த உலகம் முழுவதுமாக இருக்கிறாள். இந்த உலகத்தை கடந்தும் தேவி இருக்கிறாள். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த அருமையான கதை தான் திருவிளையாடலில் இருக்கக்கூடிய கதை. இறைவனுக்கு ஒரு மாம்பழம் நாரதராலே பரிசாக தரப்படுகிறது. அந்த மாம்பழத்தை பெற்றுக்கொண்ட இறைவர் சொல்லுகிறார் பராசக்தி இடத்திலே, இந்த மாம்பழத்தை நான் சாப்பிடுவதென்னு நீ சாப்பிடலாம் என்று சொல்லுகிறார். பராசக்தி சொல்லுகிறாள், இந்த பழத்தை பிள்ளைகள் சாப்பிடட்டும் என்று சொல்லி பாதியை முருகப்பெருமானுக்கும் பாதியை விநாயகப் பெருமானுக்கும் அழித்து விடலாம் என்று சொல்லுகிறாள். ஆனால் நாரதரை முன்னிட்டு சிவபெருமான் சொல்லுகிறார், இந்த பழத்தை முழுமையாகத்தான் சாப்பிட வேண்டும்
ஒரு போட்டி வைக்கலாம். என்ன போட்டி? உலகத்தை யார் முதலிலே வலம் வருவது. வாரியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லுவார், ஒரு மைலின் மேல் ஏறி பல லட்சம் மைல்களை கடந்து வருகிறார் என்று. ஆனால் விநாயக பெருமான் அப்படி செய்ய முடியாது. காரணம், அவருடைய மூஞ்சூர் வாகனம் அவ்வளோ வேகமாக செல்லாது. அவர் சற்று மாற்றி யோசிக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார்களே மாற்றி யோசி என்று, அதுபோல மாற்றி யோசிக்கிறார். மூன்றாம் பார்வை என்று சொல்லுகிறார்களே, அப்படி மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார். தந்தையும் தாயையும் நோக்கி கேட்கிறார், நீங்கள் இந்த உலகம் முழுவதுமாக வியாபித்திருக்கிறீர்கள், ஆகையினாலே உங்களை வலம் வந்தாலே நான் உலகத்தை வலம் வந்ததாக அர்த்தம் தானே என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஆமாம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே இருக்க பெரியவர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். நாரதர் உள்ளிட்ட அனைவரும் சரி என்று சொல்லுகிறார்கள். தந்தையை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே என்று திருப்புகழ் அழகாக பாடுகிறது. பிறகு நமக்கு தெரிந்த கதை தான். முருகப்பெருமான் வருகிறார், கோபம் கொள்கிறார், பழனிக்கு செல்கிறார் என்பதெல்லாம் அது தொடர்ந்த செய்திகள். ஆனால் இரண்டு விஷயத்தை பார்க்கிறோம். ஒன்று, இறைவன் உலகத்திற்கு உள்ளேயும் இருக்கிறான், உலகத்தை கடந்தும் இருக்கிறான். உலகத்திற்குள்ள உள்ள அத்தனை பொருள்களுக்கும் கடவுளை பார்ப்பது விநாயகருடைய பார்வை. உலகத்திலே உள்ள அத்தனை பொருள்களிலுமாக இறைவனை முழுமையாக பார்க்கிறது என்ற தன்மை. ஆனால் இந்த உலகம் மட்டுமில்லை, உலகத்தை கடந்தும் அவன் இருக்கிறான், எல்லாவற்றையும் கடந்தவனாக இருக்கிறான். கடவுள் என்ற வார்த்தையை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் பெரியவர்கள் சொல்லுவார்கள், கடந்து உள்ளே இருக்கிறான் என்பதாகத்தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியாக முருகப்பெருமான் பிரபஞ்சம் முழுவதுமாக இறைவனை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பெயர் பெற்றிருந்தார். வியன் மூவுலகிற்கும் உள்ளே அனைத்தினிற்கும் புறம்பே, அப்படி பராசக்தி இருக்கிறாள். ஒவ்வொரு பொருளிலும் அவள் இருக்கிறாள், பொருள்களை கடந்தும் அவள் இருக்கிறாள். பின்னாலே ஒரு பாடலில் சொல்லுவார், ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்று சொல்லுகிறார். வியன் மூலகிற்கும் உள்ளே அனைத்தினிற்கும் புறம்பே, உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழியன் கண்மணியே என்று சொல்லுகிறார். வியன்மூவுலகிற்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே, உள்ளத்தே விளைந்த கள்ளே, எப்பொழுது உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் என்று கேட்டால், ஒருமைப்பாடு எங்கே இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். நானும் என் மனைவியும் ஒரே சிந்தனையிலே இருந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கும். நானும் என் நண்பனும் ஒரே சிந்தனையிலே இருந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கும். நானும் என்னுடைய அலுவலகத்திலே பணியாற்றுபவர்களும் ஒரே மாதிரியான சிந்தனை இருந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கும். எங்கே கருத்து வேறுபாடு இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்காது. ஒருமைப்பாடு. ஆகையினாலே தான் ஒருமையுடன் நின் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கேட்டார் வள்ளல் பெருமான். அந்த ஒருமை எங்கே வருகிறதோ அந்த ஒருமை வந்துவிட்டது என்று சொன்னால் மகிழ்ச்சி தானாக வந்துவிடும். இதை தியானத்திலே யோசித்து பார்த்தாலும் கூட அப்படித்தான். புறப்பொருள்களிலே இருந்தெல்லாம் விலகி நம்முடைய மனம் ஒன்றையே நினைத்திருந்தது என்று சொன்னால் தியானம் உடனடியாக கைகூடிவிடும். ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்து ஒழிந்தேன் என்று சொல்லுவார் காரைக்கால் அம்மையார். ஒன்றையே நினைத்திருப்பது, ஒன்றையே பற்றி இருப்பது இருக்கிறதே, அது மகிழ்ச்சியை தரக்கூடியது. உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே, என்னுடைய மனம் எப்படி இருக்கிறது, உன்னையே நான் சிந்தித்து கொண்டிருப்பதன் காரணமாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மிகப்பெரிய சந்தோஷத்தை தருகிறது. உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே என்று சொல்லுகிறார். கண்ணின் மணியாக தேவி இருக்கிறாள். அருமையான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. பன்னிடை தமிழ் ஒப்பாய், பழத்திடை சுவை ஒப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய், கடு இருள் சுடர் ஒப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாராமே, விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீயன்றே என்று அழகாக பாடுவார். அடியார்களுக்கு இடர் வரக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது பன்னிடை தமிழ் ஒப்பாய், பண் என்று சொன்னாலே தமிழ்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது என்று சுந்தரர் அழகாக சொல்லுகிறார். பன்னிடை தமிழ் ஒப்பாய், பழத்திடை சுவை ஒப்பாய், பழத்திலே எப்படி சுவையாக நீ இருக்கிறாய், கண்ணிடை மணி ஒப்பாய், கண்ணின் மணியாக நீ இருக்கிறாய். இறைவனை பார்த்து சொல்லுகிறார், கண்ணின் மணியாக நீ இருக்கிறாய் என்று சொல்லுவதுதான். ஆகையினாலே தான் நமக்கு பிரியமானவர்களை நாம் எப்படி அழைக்கிறோம், கண்ணையே என்று அழைக்கிறோம். ஒரு குழந்தை இருக்கிறதே, அந்த குழந்தை என்ன பெயர் வைத்திருந்தாலும், யார் வீட்டிலே பிறந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அதை தூக்கி கொஞ்சுகிற பொழுது அதனுடைய பெயரெல்லாம் புறந்தள்ளப்பட்டு என் கண்ணே, என் மணியே, என் கட்டி முத்தே என்று நாம் தூக்கி கொஞ்சுகிறோம். அந்த கண்மணி இருக்கிறதே, அதை நாம் மிகப்பெரிய அளவிலே
மிகப்பெரிய சிந்தனையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். அபிராமி பட்டரும் அப்படித்தான் அபிராமியை சிந்திக்கிறார், கண்ணின் மணியாக சிந்திக்கிறார். என் உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழியே என் கண்மணியே, எந்த உச்சத்திலே கண்ணினுடைய மணியாக தேவியை வைத்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய இதயத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய ஒருமைப்பாடும் எவ்வளவு பெரிய ஒற்றுமையும் இருக்குமானால் அவர் அபிராமி அன்னை இப்படியெல்லாம் சிந்திக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஒருமைப்பட்ட மனம், தியானத்திலே பழகிய மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியை தரும். சாதாரணமாக இன்றைக்கும் கூட தியானம் பழகுகிறவர்கள், தியானத்திலே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்களே, 2 மணி நேரம் தூங்கியதற்கான மிகப்பெரிய சுறுசுறுப்பு இருக்கிறதே, அதை 20 நிமிட தியானம் வழங்கி விடுகிறது என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? நம்முடைய மனம் ஒருமைப்பட்டிருக்கிறது. ஒருமைப்பட்டிருக்கக்கூடிய மனம் இருக்கிறதே அது எப்பொழுதும் மகிழ்ச்சியை தருகிறது. ஒருமைப்பட்டிருக்கக்கூடிய இனம் இருக்கிறதே அது எப்பொழுதும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆகையினாலே தான் அபிராமி பற்று பிரார்த்தனை செய்கிறார், என் மனம் எப்பொழுதும் ஒருமைப்பாட்டுடன் உன்னை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தது என்று சொன்னால் நிச்சயமாக மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ரகசியம் என்ன என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ரகசியம் பராசக்தியை ஒருமைப்பாடு கொண்டு சிந்திப்பது தான். பராசக்தியை ஒருமைப்பாடு கொண்டு சிந்தித்தோம் என்று சொன்னால் மகிழ்ச்சி தானாக கரை புரண்டோடுகிறது. உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் மனம் எத்தகைய ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை சந்தித்திருக்கும், மிகப்பெரிய அதிசயத்தை பார்த்திருக்கும். அது எங்கே இருந்து யாருக்கும் சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்ல முடியாது, அனுபவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே என்று சொல்லுவார் மிக அழகாக அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலே. யாருக்கும் இதை சொல்ல முடியாது. யார் என்ன செய்ய முடியும்? இதை அவரவர்களே அனுபவிக்க முடியும். இந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்பதற்கான அருமையான பாடல், நாம் அனுபவித்து ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு கழிக்கும் களியாக சிந்திக்கக்கூடிய பாடல் இருக்கிறதே, இந்த அருமையான பாடலை நாம் தொடர்ந்து விளக்கை ஏற்றி வைத்து ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையுமாக 21 முறை நாம் பாடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக மகிழ்ச்சி நம்முடைய இல்ல கதவுகளை தட்டி கொண்டு நம்முடைய முகவரியை தேடி வரும் என்பதிலே ஐயமே கிடையாது. அத்தகைய அருமையான பாடல்தான் கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகிற்கும் உள்ளே அனைத்தினிற்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே என்ற அருமையான பாடல் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் நம் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக மகிழ்ச்சியாயிருப்பதற்கு இந்த விடியலிலே எல்லோரும் பராசக்தியினுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு பிரார்த்திப்போம். இந்த விடியல் நமக்கு மகிழ்ச்சியான விடியலாக மலரட்டும். தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, நிறைய பேர் சொல்லி இதை கேட்டிருப்போம். பட் ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொல்லும் பொழுது இதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ வந்துருச்சு. டோன்ட் கிவ் அப். என்னைக்குமே வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. டோன்ட் லெட் யுவர் ப்ராப்ளம் டிஃபீட் யூ. எப்பவுமே வந்து நீங்க ப்ராப்ளமுக்கு ஹெட்டா தான் யோசிக்கணும். ப்ராப்ளம்க்குள்ள போயிட்டோம்னா அதுதான் நம்மள வந்து ரூல் பண்ற மாதிரி பிரச்சனை வந்து நம்மள ரூல் பண்ணிட்டே இருக்கும். ரூல் பண்ணாம பாத்துக்கணும் அப்படினு சொல்றாரு. உண்மையிலே பெரிய விஷயம் தான். அப்துல் கலாம் சார் வந்து நிறைய சொல்லிருக்காரு. அதெல்லாம் அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்ல பாப்போம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பில் கிளின்டன் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பத்தி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கிறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துலாமா? பாத்துலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வாழ்க்கையில் நமக்கான லட்சியம் இதுதான் அப்படின்னு ஒரு தெளிவான இலக்கு, அந்த தீர்க்கமான தீர்மானம் நமக்கு இருந்தால் மட்டுமே தான் அந்த லட்சியத்தை நாம் அடைவதற்கான சாத்திய கூறுகள் என்பது அதிகமாகிட்டே இருக்கும். நிறைய ஸ்கூல்ஸில் போய் நான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கும் பொழுதுலாம் என்னுடைய அந்த மோட்டிவேஷ்னல் டாக்கில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பாயிண்ட் கோல் செட்டிங். அந்த கோல் செட்டிங் அப்படின்னு வரும்பொழுது நாம் செட் செய்கிற கோல்ஸ் எல்லாமே நம்மை மாதிரியே ஸ்மார்ட்டான கோல்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஸ்மார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், எம் மெஷரபிள், ஏ அட்டைனபிள், ஆர் ரியலிஸ்டிக், டி டைம் பவுண்ட். இதில் அந்த எஸ் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது தான் தெளிவான இலக்கு, தீர்க்கமான தீர்மானம். நம்மளுடைய மனசு என்பதே ஒரு அழகான தோட்டம் மாதிரி தான். இந்த தோட்டத்துக்குள்ள
எந்த மாதிரியான செடிகள் வளரணும்னு நாம் நினைக்கிறோமோ அந்த செடிகளின் விதைகளை தான் நாம் விதைக்கணும். நமக்கு தேவையில்லாத செடிகளின் விதைகளை கொண்டு போய் நம்முடைய தோட்டத்தில் நாம் எப்படி விதைக்க மாட்டோமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி நாம் திங்க் பண்ணவே கூடாது. நம்முடைய இலக்கு இதுதான், இலட்சியம் இதுதான் அப்படிங்கிற அந்த தீர்க்கமான சிந்தனை, அந்த தீர்க்கமான தெளிவு நமக்கு இருந்தால் மட்டுமே தான் நம்மளுடைய மனசுங்கிற தோட்டத்தில் நமக்கு எந்த செடி வேணுமோ அந்த செடியின் விதையை நாம் விதைப்போம். இயற்கையின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எந்த செடியோட விதையை விதைச்சிருக்கோமோ அந்த விதையை நல்லபடியாக வளர வச்சு நல்ல செடியையும் மரத்தையும் இவங்களுக்கு கொடுக்க நாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் இயற்கை பார்க்கும். நம்மளுடைய மனதில் நாம் எந்த மாதிரியான எண்ண விதைகளை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் எனது லட்சியம், இதுதான் என் கனவு அப்படிங்கிற மாதிரியான எண்ண விதைகளை நம்மோட மனசில் நாம் விதைச்சிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக அந்த லட்சியம் டெஃபினட்டாக நிறைவேறும். நாம் விதைத்த அந்த விதைகள் வளருமா வளராதா அப்படிங்கிற குழப்பங்கள் அல்லது அவநம்பிக்கை இதெல்லாம் நாம் வளர்த்துக்காம நாம் விதைத்த விதைகள் எல்லாமே நிச்சயம் நல்ல செடிகளாக தான் வளரும். நம் மனதில் நாம் விதைத்திருக்கும் அந்த லட்சிய விதை என்பதையும் நாம் அடைந்தே தீருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு எப்பொழுதுமே வேணும் அப்படிங்கிற முக்கியமான வாழ்க்கை பாடத்தை தான் பில் கிளின்டனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஜான் எஃப் கென்னடி அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்த சமயத்தில் அவர் இருந்த அந்த ஒயிட் ஹவுஸ்க்குள்ளே நிறைய விசிட்டர்ஸ்கள் டெய்லியே வருவாங்களாம். அந்த விசிட்டர்ஸில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. பில் கிளின்டன் தான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்த பொழுது அந்த மாதிரி தான் அந்த ஒயிட் ஹவுஸ்க்குள்ளே போனார். எல்லா குழந்தைகளை மாதிரியும் ரொம்ப ஆர்வத்தோட ஒயிட் ஹவுஸில் இருந்த ஒவ்வொரு ரூமாக பில் கிளின்டன் பார்த்துக்கிட்டே வரும் பொழுது அந்த ஒரு ரூமில் ஜான் எஃப் கென்னடி இருந்தாராம். வந்திருக்கும் விசிட்டர்ஸ்களோட சில மணி நேரங்கள் ஜான் எஃப் கென்னடி டெய்லியே பேசுவார். அதே மாதிரி தான் அன்னைக்கு ஸ்பெஷலாக வந்திருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் ஜான் எஃப் கென்னடி பேசிகிட்டே இருந்தாராம். அந்த கூட்டத்தில் ரொம்ப பிரைட்டாக துருன்னு பார்த்துக்கிட்டு இருந்த பில் கிளின்டனை அழைச்சி ஜான் எஃப் கென்னடி என்ன கேட்டாராம், என்னப்பா தம்பி உன் வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டதுமே பில் கிளின்டன் டக்குன்னு நீங்கள் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிற அதே நாற்காலியில் தான் நான் நாளைக்கு உட்காரணும், ஒரு பிரசிடெண்ட்டாக உட்காரணும் அப்படின்ட்டு சொன்னாராம். உடனே ஜான் எஃப் கென்னடி ஓ அப்படியா, வெரி குட் அப்படின்னு கன்னத்தை தட்டி கொடுத்துட்டு போயிட்டாராம். எப்படி அது ஒரு சின்ன வயது பையனுக்குள்ள தான் நாளைக்கு யூஎஸ் பிரசிடெண்ட்டாக ஆக வேண்டும் அப்படிங்கிற லட்சியம்லாம் உருவாகியிருக்கு, இந்த லட்சியம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு கிளின்டனை சுற்றி இருக்கிறவங்கள்லாம் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது கூட பில் கிளின்டன் தான் எப்படியும் நிச்சயம் ஒரு நாள் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக மாறி விடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவரிடம் இருந்தது. அந்த லட்சியம் என்ற ஒரே விதையை மட்டுமே தான் கிளின்டன் தன்னுடைய மனசுக்குள்ளே விதைச்சிருந்தார். பில் கிளின்டன் பிற்காலத்தில் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக மாறுவதற்கும் ஜான் எஃப் கென்னடி உட்கார்ந்திருந்த அதே நாற்காலியில் பிரசிடெண்ட்டாக உட்கார்வதற்கும் சின்ன வயசில் அவர் சொன்ன இந்த பதில் தான் காரணம். ப்ரூஸ்லியை பற்றி கூட ரொம்ப அழகான ஒரு கதையை சொல்லுவாங்க. நியூயார்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே பார்க்க விரும்புகிற பல இடங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரூஸ்லி தனக்குத்தானே எழுதிக்கிட்ட அந்த ஒரு லெட்டரை தான். ஜனவரி மாதம் 1969 அந்த இயர், அப்போது ப்ரூஸ்லி அவ்வளோ பெரிய ஹாலிவுட் ஸ்டாராலாம் இருந்ததில்லை. கிட்டத்தட்ட அப்போ தான் இந்த டிவி சீரியல்ஸ் உள்ளலாம் ப்ரூஸ்லி தன்னுடைய திறமையை காட்டிக்கிட்டு இருந்த சமயம் அது. ஒரு நாள் ப்ரூஸ்லி என்ன பண்ணினாராம், தனக்கே தனக்கான ஒரு கடிதம் அப்படின்னு பெயரிட்டு மை சீஃப் எய்ம் அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பும் கொடுத்து ப்ரூஸ்லி என்னன்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹாலிவுட்டின் மிகப்பெரிய முதல் ஓரியண்டல் ஸ்டாராக மாறிவிடுவேன். 1970லேருந்து தொடங்கி 1980 வரைக்கும் என்னுடைய எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட்டாக மாறிவிடும். புகழின் உச்சிக்கு நான் நிச்சயம் சென்று விடுவேன். இந்த காலகட்டத்தில் என்னோட பொசஷனாக
$1 மில்லியன் என்பதும் வந்துவிடும் அப்படின்னு 1969 வருஷத்திலேயே அந்த லெட்டரை அவர் எழுதியிருந்தாராம். 1973 ப்ரூஸ்லி இறந்து விட்டார். ஆனால் அவர் அந்த லெட்டரில் என்ன மாதிரி எழுதியிருந்தாரோ கரெக்டாக 1980 அந்த வருஷத்தில் அவர் எழுதியிருந்த அந்த லெட்டரை திருப்பி படிக்கும் பொழுது அவர் அந்த லெட்டரில் எழுதின அத்தனை விஷயங்களுமே நடந்திருந்தது. ஹாலிவுட்டின் முதல் சூப்பர் ஓரியண்டல் ஸ்டாராக அவர் மாறியிருந்தார். அவர் நினைத்த மாதிரியே அத்தனை விதமான புகழ், அந்த உலகம் புகழும் புகழ் என்பது அவரிடம் வந்து சேர்ந்தது. அவர் நினைத்த மாதிரியே அந்த பணத்தையும் அவர் எட்டியிருந்தார். 1969 ஆண்டே தான் இன்னும் ஒரு 10-11 வருஷத்தில் இந்த அளவு உயரத்தை எட்டி விடுவேன் அப்படின்னு ப்ரூஸ்லி நம்பியது தான், அந்த லட்சியத்தின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை தான் அவருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணமாக இருந்தது. பில் கிளின்டனின் வாழ்க்கையிலிருந்தும் ஒரு முக்கியமான பாடத்தை நாம் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ப்ரூஸ்லியின் அந்த லெட்டரும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான வாழ்க்கை பாடத்தை நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்தது. மேலும் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை பாடத்தோடு உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அலெக்ஸ், எப்போவுமே நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கும் போதோ இல்லை வேலை செய்யும் போது கூட ஃபுல் ஹார்ட்டடாக செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும். நம்ம இப்போ குரூப் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி தான் செய்கிறோம் அப்படின்னா இப்போ நான் பேசுறது வந்து நீங்கள் ஃபுல் ஹார்ட்டடாக கேட்கணும். கேட்கலன்னா அடுத்து என்ன அடப்பாவி அடுத்து என்ன சொல்ல போகிறோன்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை, உண்மையாகவே இது வந்து நம்ம நிறைய இடத்துல நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஃபுல் ஹார்ட்டடாக செய்யலைன்னா அது ஏன் செஞ்சோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருப்போம். ஆமாம். எனிவே இந்த விஷயமும் வந்து ஒரு நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெசேஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து டிசீஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷனை பற்றி டாக்டர் சிவராமன் சொல்ல வந்திருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது நலமறிய ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். அழகுக்காக இன்றைக்கி வந்து நிறைய மெனக்கெடல்கள் இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஒரு திருமணத்துக்காக பொழுதுலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ அப்போ மட்டும்தான் வந்து மக்கள் வந்து தங்களை அழகுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அன்றாடம் நம்ம வந்து ஒரு பொலிவாக இருப்பதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காகவே நிறைய புது புது அழகூட்டி ரசாயனங்களை எல்லாம் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு உலக அளவில் பல நோய்களுக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக அழகூட்டி ரசாயனங்கள் பயன்படுத்துவது காரணமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பெரிய அளவில் வந்திருக்கு. ஏன்னா பல $1 பில்லியன் இதற்கான வணிகம் பெரிய அளவில் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. பெருவாரியாக இந்த அழகூட்டி ரசாயனங்கள் தான் வந்து சுற்றுச்சூழலை கெடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய மருந்து செய் நிறுவனங்கள் தான் வந்து நிறைய சூழலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்னு உலகளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை உற்பத்தி அளவுலேயும் இந்த மாதிரி தவறுகள் நிறையா நடந்து அதனாலேயும் பிரச்சனை. இந்த ரசாயனங்களை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துறது, உடலுக்கு ஒத்துக்கொள்ளுமான்னு தெரியாமல் பயன்படுத்துறது, தொடர்ச்சியாக அடிக்கடி பயன்படுத்துவது, இப்படி பல காரணங்களில் உடல் நலத்துக்கும் நேரடியாக பிரச்சனையாக இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வெளியே பல புது புது விளம்பரங்களை பார்த்து புது புது ரசாயன பூச்சிகளை போடுறதுங்கிறது சரியான ஒரு விஷயம் இல்லை. உங்களுடைய தோல் மருத்துவர் பரிந்துரைக்கிறாரு இதை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் மட்டும் அவசியம் என்றால் அதை எடுத்துக்கொள்ளலாம். அழகாக இருத்தல் அப்படிங்கிறது வெளுத்து இருக்கிறதுக்கு பேர் அழகாக இருத்தல் கிடையாது. நல்ல பொலிவாக மகிழ்ச்சியை வந்து முகத்தில் காட்டக்கூடிய அளவில் இருக்கிறதுக்கு பேர் தான் நல்ல அழகுங்கிறது. நான் வந்து உடனே சிவப்பு கலர் ஆகணும், உடனே பொலிவாக அழகாகணுங்கிறதுக்காக பல சந்தையில் வரக்கூடிய களிம்புகளெல்லாம் வாங்கி தடவுறதுங்கிறது நாமே நமக்கு ஆபத்தை வரவழைத்து கொள்வது மாதிரி. அப்படி ஒரு விஷயத்தில் நிறைய அக்கறைகள் பாரம்பரியமாகவும் இருந்திருக்கு. அதாவது முகப்பரு இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், தோல் வனப்பாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், இப்படின்லாம் நிறைய சின்ன சின்ன அக்கறைகள் அன்றைக்கி நிறைய இருந்திருக்கு. உணவு விஷயங்கள்லேயே பொதுவாக பார்த்திங்கன்னா தோல் வறட்சி அடையாமல் இருக்கணும் அப்படின்னா பழங்கள் நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க, எண்ணெய் உணவுகள் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சிவந்த நிறமுள்ள கனிகள்லாம் மாதுளம்பழம், தக்காளி பழம், பப்பாளி பழம், சிவப்பு கொய்யாப்பழம், இது எல்லாமே வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நேச்சுரலாகவே உள்ளது. இன்றைக்கி தோல் பிரச்சனைகள் போகணும், தோல் வந்து வறட்சி இல்லாமல் இருக்கணும், தோல் வனப்பாக இருக்கணும்னா முதல்ல பேசுகிற வார்த்தையே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான். அது பழங்கள்லேருந்தே நேரடியாக கிடைக்கும். அது குறையும் போது தோல் வறட்சி அடையும்.
இப்படி தோல் வறட்சி அடையும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று பார்த்திங்கன்னா பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாதங்களில் வரக்கூடிய வெடிப்பு. இது வந்து இன்றைக்கி நிறைய கன்சர்னாக இருக்குது. நிறைய பீப்புள் வந்து கால் பாதங்களில் பித்த வெடிப்பு இருக்குது, இந்த வெடிப்பு வராமல் இருக்க என்ன செய்யணும், இந்த வெடிப்பை வந்துருச்சுன்னா அதை போக்குறது என்ன செய்யணுன்ட்டு நிறைய கேள்வி இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் கேர் க்ரீம்ஸ் வந்து வகை வகையாக நிறைய வந்திருக்கு. அடிப்படையில் பாரம்பரிய புரிதல் படி, நம்மளுடைய தமிழர் மருத்துவ புரிதல் படி இந்த வெடிப்பு வந்து பித்தம்தான் மூல காரணம். உடலினுடைய சூடு அதிகமாக இருக்கும்போது மென்மையான தசைகள், உதடு வெடிக்கிறது, உள்ளங்கை உள்ளங்காலில் இந்த வெடிப்புகள் வருது. குறிப்பாக உள்ளங்காலில் வரக்கூடிய வெடிப்புகள் நிறையா இருக்கும். அப்போ உடல் சூட்டை தணிக்கணும்னா முதல் விஷயம் நம்ம வாழ்வியலில் மாற்றங்கள் தான். தலைக்கு குளிக்கணும். நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து தலைக்கு குளியல்ங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் தான். முன்னாடிலாம் வந்து பெண்கள் தான் நிறைய தலையில் கூந்தல் இருக்குது, அதனால் அதை காய வைக்க முடியல, அதனால் வாரத்துக்கு 2 நாள் தான் என்னால் முடியுதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பல ஆண்கள் வந்து தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ வாரத்துக்கு 2 நாள் 3 நாள், அதை தான் ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப தவறான ஒரு விஷயம். குளித்தல்ங்கிறது வந்து அன்றாட நாள் ஒழுக்கத்தில் மிக மிக முக்கியமான விஷயம். தினம் தலைக்கு குளிக்கணும், தினம் உடலுக்கு குளிக்கணும். தலைக்கு குளிக்கிறது தான் குளித்தல்ங்கிறதே பேர். நம்ம வந்து நிறைய நினைக்கிறது வந்து உடலை கழுவி விடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அழுக்க கழுவுறது தான் குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதல் நிறைய இருக்குது. குளித்தலுக்கும் வெறும் கழுவி விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உடலை கழுவி விடணுன்னா எல்லோரும் சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அழுக்கு நிறைய மேலே படிஞ்சிருக்கும், அதை நல்லா ஒரு சோப் போட்டு கழுவி விடலாம். அது கிடையாது. இரவெல்லாம் நம்ம உடலில் வந்து பித்தம் கூடி இருக்கும். சந்திரனுடைய ஆட்சியில் வந்து உடலில் வந்து இரவில் வந்து பித்தம் கூடும். காலையில் அதிகாலையில் சூரியன் வந்து பிரபஞ்சத்தை ஆள ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உடல் குளிர்ப்பு அடையணும். அதுக்கான ஒரு வாழ்வியல் பயிற்சி தான் இரவு கூடிய பித்தத்தை காலையில் தணிப்பதற்காக தான் எல்லாரும் காலையில் குளிக்கிறோம். அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறது, கழுவி விடுறதுனா அது எல்லோரும் ராத்திரி பண்ணலாம். அப்படி காலையில் குளிக்கும் பொழுது மேலுக்கு குளித்து தலையில் தான் பித்தம் தங்கி இருக்கும். அந்த பித்தத்தை தணிக்கிறதுக்காக தான் காலையில் குளிக்கணும். அதனால் பித்த வெடிப்பு வராமல் இருக்கணும்னா முதல்ல எல்லோரும் தலைக்கு குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். 2வது, வாரத்துக்கு ஒரு நாளாவது தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து குளிக்கணும். நல்லெண்ணெயை வச்சு தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து குளிக்கலாம். உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி குளித்தல்ங்கிறது, எண்ணெய் குளியல்ங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமாக ஒரு மிகப்பெரிய நலப்பழக்கம். அந்த பழக்கம் இப்போ ஒழிஞ்சே போச்சு. ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, மேலே தேய்க்கிற எண்ணெயினால் நல்லெண்ணெயினால் என்ன பெருசாக மாற்றம் வந்துட போகுது, அது எப்படி உடம்புக்குள்ளே மாற்றம் வரும்னு கேள்வி கேட்ட காலம் உண்டு. நவீன அறிவியல் பெருநாட்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உடம்புல எண்ணெயை தேய்த்து தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கிறப்ப உடலுக்கு நல்லது செய்கிற பல சுரப்புகள் உடம்புல கூடுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக ஆய்ந்திருக்கிறாங்க. சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே ஒரு தூக்கம் வருது இல்லையா, உடம்பு வந்து ஒரு நல்ல சோர்வில் இருந்த உடம்பு வந்து நீங்கி ஒரு உடம்பெல்லாம் இலகுவான மாதிரி ஒரு உணர்வை நம்ம உணர்கிறோம் இல்லையா. அப்போ உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த உணர்வு வருமா? அதனால் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன வயசு முதல்லே கொண்டு வரணும். இப்போ இது மாதிரி பித்த வெடிப்பு வர்றவங்க தலைக்கு இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கலை வந்து கண்டிப்பாக மீட்டெடுத்து வரணும். உணவில் எண்ணெய் பொருட்களை நிறைய எடுக்கக்கூடாது. பொதுவாகவே எண்ணெய் பொருட்களை வந்து இன்றைக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நிறையா வர ஆரம்பித்த அப்புறம் எங்கே பார்த்தாலும் இரத்த கொதிப்பு, எங்கே பார்த்தாலும் மாரடைப்புன்னு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் குறைக்க சொல்கிறோம். ஆனால் கொழுப்புகளை முழுமையாக தவிர்க்கக்கூடாது. ஏன்னா பல விட்டமின்கள் கொழுப்பில் தான் கரைஞ்சி உடம்புக்குள்ளே போகணும். நம்ம பெரியவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எண்ணெய் பலகாரம் கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கும் எண்ணெயை காட்டவே இல்லைன்னா அவர்களுக்கு உடலினுடைய வளர்சிதை மாற்றத்துக்கு தேவையான ஒரு சில விட்டமின்களும் கிடைக்காம போயிடும். அதனால் குறைந்த அளவுக்கு எண்ணெய் உணவை வந்து தினசரி பயன்படுத்தணும். நிறைய எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகம் எடுக்கக்கூடாது. இந்த எண்ணெய் உணவுகள் பித்தத்தை வந்து கூட்டிடும். ஊறுகாய் நிறைய எடுக்கிறது, முளாப்படிக்கு எண்ணெய் விட்டு சாப்பிட்றது, எல்லாத்துலேயும் ரோஸ்ட்டு மாதிரி எண்ணெய் தோசை விட்டு சாப்பிட்றது, ஃப்ரைடு ரைஸ் மாதிரி எண்ணெயிலேயே பொரித்த அரிசி உணவோ எண்ணெயிலேயே பொரித்த காய்கறிகளோ எடுக்கிறது, இந்த கெட்ட கொழுப்புகள் சொல்கிற டிரான்ஸ்ஃபேட்ஸ் நிறைய இருக்கிற எண்ணெயில் வேக வைத்த எண்ணெயில் பேக் பண்ணி எடுத்த பஃப்ஸ் மாதிரி உணவுகளை அதிகம் எடுக்கக்கூடாது. இது எல்லாம் பித்தத்தை கூட்டும். இன்னொரு விஷயம் பித்தத்தை கூட்டுறது என்னென்னா இரவு தூக்கத்தை தவிர்க்கிறது. இரவில் வந்து பொதுவாக உடலில் பித்தம் கூடும். ஆனால் அதில் நம்ம தூங்காமல் இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பித்தம் அதிகரிக்கும். அந்த பித்தத்தினாலேயும் உடலில் அளவுக்கு அதிகமான பித்தம் சேரும் பொழுது தோலில் வறட்சியை உண்டாக்கி வெடிப்புகள் உண்டாக்கும். காலில் வெடிப்பு வந்தவுடனே அது வெறும் பித்த வெடிப்பாகத்தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. சில நேரங்களில் வேறு நோய்களினுடைய குறிகுணமாக கூட இருக்கலாம்.
பித்த வெடிப்புங்கிறது குதிகால் பகுதியில் மட்டும் ஓரளவு 1-2 கிராக் இருந்ததுன்னா அது பெருசாக அலட்டிக்க வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. சாதாரண விளக்கெண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தால் சரியாக போயிடும். ஆனால் கால் முழுக்க நிறைய வெடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக மருத்துவம் தேவை. அப்போ பித்த வெடிப்புக்கு அப்படின்னு சொல்லி நல்ல இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பும் நெல்லிக்காய் சாறும் விளக்கெண்ணையும் சேர்ந்து ஒரு களிம்பு செய்வாங்க. அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பை வந்து நல்லா நெல்லிக்காய் சாறில் போட்டோம்னா அது அந்த பொடிந்து போயிடும். அந்த பொடிஞ்சு போனப்புறம் அந்த பொடியை எடுத்து கொஞ்சம் விளக்கெண்ணெயில் குழைச்சி அதை வந்து பித்தத்தை வெடிப்புக்கு வெளியே தடவலாம். சீமையகத்தி களிம்புன்னு சொல்லக்கூடிய நம்ம தேமலுக்கெல்லாம் போடக்கூடிய அந்த களிம்பையும் தொடர்ந்து வந்து பித்த வெடிப்புக்கு வெளியே போட்டு வரலாம். சித்த மருத்துவர்கள்ட நாட்டு மருந்து கடையில் அமிர்த வெண்ணெய்னு கிடைக்கும். அதை குறைந்த அளவில் எடுத்து அதையும் வெளியே தேய்க்கலாம். குங்கிலிய வெண்ணெய்ன்னு சொல்லி வெள்ளை குங்கிலியம்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை குங்கிலியத்தை வந்து வெண்ணெயாக மாற்றுவாங்க ஒரு மருத்துவத்தில். அந்த குங்கிலிய வெண்ணெயை வந்து அதையும் வெளியே போட்டு வரலாம். இதெல்லாம் சாதாரண பித்த வெடிப்புகளை ஆரம்ப நிலையிலே பார்த்துட்டோன்னா போட்டால் சரியாக போயிடும். ஆனால் சில நேரங்களில் நிறைய வெடிப்பு இருக்குது, பாழாம்பாளமாக வெடித்து அதில் சில நேரங்களில் இரத்த கசிவு வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பாதங்களில் வரக்கூடிய ஒரு சோரியாசிஸாக இருக்கலாம். பால்மார் பிளான்டார் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பாதத்தில் மட்டும் வரக்கூடிய காளாஞ்சகப்படைன்னு சொல்லக்கூடியது. அது வந்து பித்தத்தினால் மட்டும் வர்ற விஷயம் இல்லை. இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்கிறது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிறழ்பட்ட நிலையினால் தோள்களில் வறட்சி அடைந்து பாதத்தில் வறட்சி அடைந்து வரக்கூடிய அந்த பிளான்டார் சோரியாசிஸ். அந்த நிலைமையில் உள்ளுக்குள்ளேயும் மருந்து எடுத்துக்கொள்ளணும். வெளியவும் பூசுறதுக்கு வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற இந்த வெட்பாலை தைலம் மாதிரி தைலங்களை போட்டுட்டு வந்தோம்னா அறவே அந்த பித்த வெடிப்பு போகும். அதனால் நம்ம வந்திருக்க கிராக் சின்னதாக இருக்கா முழுசாக இருக்கா பாளமாக வெடித்து இரத்த கசிவு வரைக்கும் இருக்காங்கிறத பார்த்து அதற்கேற்றாற்போல் சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். நம்மளால் அது வந்து சாதாரண விஷயமானு தெரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய குடும்ப மருத்துவரை பார்த்து அது என்ன நோய் அப்படின்னு தெரிந்து அதற்கேற்ற சிகிச்சை எடுத்துக்கொள்வது முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொன்று, அந்த காலத்தில் இந்த மாதிரி பித்த வெடிப்புகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மருதாணி போடக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ரொம்ப வெறுமனே அது வந்து ஒரு அழகு பொருளாக தான் கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மருதாணி போட்டால் நல்லா சிவந்து அழகாக கல்யாண வீடுகளில் விசேஷ காலங்களில் பெண்கள் வந்து மருதாணி போடுற பழக்கம், ஆண்களும் ஒரு காலத்தில் அதை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி காலுக்கு போட்டது வெறும் அழகு பழக்கம் மட்டும் இல்லை, மருதாணிக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு, தோலில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகளை போக்கக்கூடிய தன்மை உண்டு. அதை வந்து இன்றைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போடுறது, நகைப்பூச்சி போடுறத விட இந்த மாதிரி மருதாணி இலையை அரைச்சி போடுறது நம்மளுடைய பாரம்பரியமாக ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். கூடுதலாக நம்மளுடைய தமிழர் பண்பாட்டை வந்து மீட்டெடுத்த ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதனால் பித்த வெடிப்பை பொறுத்த வரைக்கும் உணவில் பித்தத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். ஆரம்பத்திலேயே அதை வந்து அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்கு லேசாக விளக்கெண்ணெய் தேய்க்கிறது, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள் கொண்டு வரலாம். அதிகமாகும்போது ஆரம்ப கட்டத்திலே சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா வருங்காலத்தில் அது நிரந்தரமான பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாக மாறாது. சில நேரங்களில் வெடிப்புகளில் கூடுதலாக இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு செல்லுலைட்டிஸ் வரக்கூடிய தன்மையில் கூட நிறைய பேர் கொண்டு போயிடுறாங்க. அப்படியான நிலைக்கு தள்ளாமல் ஆரம்பத்திலேயே இந்த நோய் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உணவில் எப்படி கட்டுப்பாடு வைத்து கொள்ளணும், எண்ணெய் வைத்து குளிக்கிறது, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது, காலுக்கு வந்து மருதாணி போடுறது, விளக்கெண்ணெய் தேய்ச்சி விடுறது, இந்த மாதிரி பக்குவங்களை செய்துட்டு வந்தோம்னா இது வருங்காலத்தில் பெரிய வெடிப்புகளாகி அதற்குள்ளே சீல் கோர்த்து செல்லுலைட்டிஸ் மாதிரி வர்ற தன்மையெல்லாம் முழுமையாக போக்கலாம். அழகான பாதத்தை எப்பொழுதுமே நாம் வைத்திருக்க முடியும். சாந்தினி, ஃபியர்ன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இருக்கக்கூடாது. ஃபியர்ன்றது வந்து நம்ம மனசில் இருக்கவே கூடாது. வெறும் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்பெக்ட்ன்ற வார்த்தைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து குளோபலைஸ் ஸ்டாண்டர்டாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? உண்மையிலே பெரிய விஷயம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வராரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 5ஆம் தேதி 8வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆடி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள்.
மேஷராசிக்காரர்களுடைய சுபவிரய பிராப்தம் பெருமளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத ஒரு செலவினங்கள் வந்தாலும் அதை செலவை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணத்தின் வரவு அதிகரித்தாலும் அதை வீணாக அனாவசிய செலவு செய்யாமல் கடந்த காலத்தில் நினைவில் வைத்துக்கொண்டு அதில் ஏதேனும் வகையில் முதலீடு செய்வதோ குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து அது நல்ல காரியத்திற்கு ஈடுபடுவதோ போன்ற விஷயங்கள் பெருமளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழிலமைப்பு மற்ற அமைப்புகளெல்லாம் சந்தோஷம் அனுகூலம் காணப்பட்டாலும் மனம் என்னவோ ஓய்வெடுப்பதிலே கவனம் செலுத்தக்கூடிய நாளாகவே காணப்படுவதனால் மனதிற்கேற்ற ஒரு ஓய்வும் உடலுக்கேற்ற ஒரு ஓய்வும் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத நல்ல செய்திகள், பணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிவர்த்திகள், மன சந்தோஷங்கள், பண சங்கடங்களால் பெரிய அளவு கஷ்டங்கள் மனதில் ஏற்பட்ட இந்த அமைப்பு காயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதுடன் வெளிவட்டாரம், அரசமைப்பு, அரசாங்கத்துறையில் திடீர் தன்னம்பிக்கை பெறுவது, நம்பிக்கை ஏற்படுவது, அரசியலில் மேலதிகாரிகளும் அரசியலில் மேல் உள்ள தலைவர்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாத்திரமாவது போன்ற விஷயங்களும் யோகத்தையும் படைப்பாளிகளுக்கு படைப்புகள் பாராட்டப்படுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியன் விஷயத்தினால் உஷ்ணாதிக்க பேச்சுக்கள் வேண்டாம். எல்லாரிடத்திலும் ஒரு விதமான இறுக்கமான ஒரு அமைப்பு இல்லாமல் மனமிட்டு பேசுங்கள். உங்களுக்கு பிரச்சனை யார் முடிப்பார்களோ அவர்களிடத்தில் போய் இருந்து அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்கள் வருகின்ற வரையில் பொறுமையாக இருந்து உங்கள் கஷ்டத்தை சொல்லி உங்களுக்கு விமோசனம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். விடுபட்ட குலதெய்வ வழிபாட்டை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு அனுகூலத்தையும் லாபத்தையும் வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்தி தருவதற்கு கிரக சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வீணாக விதண்டாவாதம் செய்யாமல் இருப்பதும் சட்ட சிக்கல் உள்ளவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் அரசுக்கு எதிரான விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் யாருக்கும் கையெழுத்திடுவது, ஜாமீன் கொடுப்பது, வக்காலத்து வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருப்பதும் நண்பர்கள் மற்றவர்கள் யார் உங்களிடத்தில் புறம் கூறினாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுவதும் பொதுவாகவே ஆமை ஓட்டுக்குள் சுருங்கிக் கொள்வதைப் போல் இன்றைய நாள் சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். தந்தையாருடைய தேகாருக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஆரம்பத்திலே அஷ்டம அதாவது சந்திராஷ்டம அமைப்பு காணப்படுவதை கவனத்தில் கொள்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே வண்டி வாகன அமைப்பில் சிறிது கவனம், அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்வதும், முக்கியமான முடிவெடுப்பதை சிறிது தள்ளி வைத்து கொள்வதும், குடும்பத்தாருடன் மனவிட்டு பேசுவதும், குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களுக்கு பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும், யாருடைய மனம் நோகடிக்கின்ற மாதிரி கடும் சொற்களோ கடும் வார்த்தைகளோ பேசாமல் இருப்பதும், குறிப்பாக அரசாங்க அமைப்பில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், அபிவிருத்திகள், பெரிய அளவு செய்திகள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காத வெற்றிகள், தொடர்ச்சியாக பலவிதமான உன்னதமான நிலைமைகள் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். லாபம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடோ, குடும்பத்தில் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கோபப்படுவதோ ஆவேசப்படுவதெல்லாம் கூடவே கூடாது என்பதை மட்டும் கன்னியா ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகமான நாள், எல்லா காரியம் ஜெயம், மனதிற்கு இஷ்டமான ஒரு பொருள் சேர்க்கை, பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத நல்ல செய்திகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள், மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு வந்த இடைவெளிகள் எல்லாம் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, படைப்பாளிகளுக்கு பாராட்டு பெறுவது, அரசு அனுகூலங்கள் ஏற்படுவது, பெரிய திட்டங்கள் வழிவகுக்குது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் சிறிது கவனம், அலட்சியப்படுத்த வேண்டாம். தேக ஆரோக்கியத்துக்கு இன்று சிறிது முக்கியத்துவம் கொடுப்பதும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், பிள்ளைகளிடம் வீணாக நீங்கள் அவர்கள் தவறே செய்கின்ற பட்சத்தில் கூட விட்டு கொடுக்கக்கூடிய போகின்ற தாய் தந்தையராக இருப்பது நன்மை தரும். இல்லையென்றால் குடும்பத்தில் தேவையில்லாத பெரும் சிக்கல்கள் ஏற்படலாம். அதே சமயம் தந்தை வழி உறவுகள், தந்தையாருடைய உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பூர்வீக சொத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம். எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் அனுகூலங்கள்லாம் காணப்பட்டாலும் மனதிற்கு இனம் புரியாத தேக ஆரோக்கியத்தில் தலைவலிப்பதோ அல்லது பாதம் வலிப்பதோ போன்ற பிரச்சனைகள் மன நிம்மதியற்ற தன்மை ஏற்படலாம். மருந்துகளை அப்பப்போ தேவைப்படுகின்ற மட்டும் எடுத்துவிட்டு உதாசீனப்படுத்துவது பெரும் சிக்கலாகிவிடும். இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள் மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இன்றைய நாள் அதற்குண்டான பிரச்சனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், லாபம், பெரிய அளவு முதலீடுகள், தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள், மனதிற்கு சந்தோஷம், பெரிய அதிகாரிகளால் மெரியும் அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்க்காத நல்ல செய்தி வருவது, கடல் கடந்து நல்ல விஷயங்கள், உத்தியோகத்தின் மேன்மை, கடல் கடந்து பயணங்கள், பெரிய அளவுக்கு முதலீடுகளுக்கு உண்டான செய்திகள், வீடமைப்பு, வாகன அமைப்பு, வண்டி அமைப்பு, நில அமைப்பு போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள். நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள் ஏற்படும். அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். அரசாங்கத்தில் பெரிய அளவுக்கு பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வு அமைப்புகள் தடைகள் தவிடுபொடியாக்கி உங்களை சேர்ந்து விடுவது, வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி தருவது, திடீரென்று பெரிய அளவுக்கு பேரும் புகழும் ஏற்பட்டு பரபரப்பாக பேசக்கூடிய அளவுக்கு அவரவர்கள் தசாபுத்தி நன்றாக நடக்கிறச்சில் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனம். தேவையில்லாத அவர்கள் பிரச்சனையில் ஈடுபட்டீர்கள் என்றால் எல்லா விதமான சந்தோஷ அமைப்பும் சிதறி சங்கட அமைப்புக்கும் வழக்கு போன்ற விஷயங்கள் இல்லாமல் கணக்கு வழக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இவர்கள் கடைசி ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் அனுகூலம், எடுத்தக்காரி ஜெயம், எல்லா விஷயமும் லாபம் எல்லாம் காணப்பட்டாலும் ராகுவின் ராகுவும் உள்ள அமைப்பில் காணப்படுவதனால் குடும்ப விஷயத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் அவர்களுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் வெளிவட்டாரின் யோகம், படைப்பாளிகளுக்கு பெரிய அளவு அனுகூலங்கள், புதிய பொறுப்புக்கு வருவதற்கு உண்டான உத்தரவாதங்கள், நல்ல செய்திகள், மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷ அமைப்புகள் ஏற்படலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அலெக்ஸ், நம்ம எந்த ஒரு வேலை செய்யணும்னாலும் அது ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட செய்யணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறதாகட்டும், இல்லைனா நம்ம கரியரில் வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன் போகணும் அப்படின்னா கூட நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலம் தேவைப்படும். அது எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா நம்ம மனசுக்குள்ளே ஓகே இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம யோசிக்கிறோம். அதாவது ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த் இருக்கிறத விட நம்ம வந்து மென்டலாக ஸ்ட்ரென்த் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ எனிவே வந்து அப்துல் கலாம் சார் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து வந்து நாளைக்கும் அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு க்ளோசிங்கான சமயம் வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி நாளைக்கும் அப்துல் கலாம் சார் சொன்ன நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாங்கள் பேசுறதுக்காக வரோம். அண்ட் சாந்தினி மதிவாணன் அண்ட் அலெக்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி என்டர்டெயின்மென்ட் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.